அருவாலை பயங்கர ஷார்ப்பாக வச்சுருக்கீங்க. எப்பவுமே அருவாலை வச்சுருக்கீங்களா? விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடமெல்லாம் இல்லையா அப்போ? இல்லை. இப்போ சக்கப்படுகை அப்படின்றது வந்து இதில் மொத்தம் எத்தனை குடும்பங்கக்கா இருக்கும்? 7 குடும்பம் இருக்காங்க. விவசாயம் இதெல்லாம் பண்ணுவீங்களாங்க? என்ன மாதிரி பண்ணுவீங்க? தெனை, ராகி. உங்களுக்கு ரேஷன் கடை அப்படியெல்லாம் போகிறதுன்னு எங்கே போவீங்கக்கா? நீங்கள் இங்கேருந்து சோலூர் மட்டம் போகிறதுக்கும் வண்டி பிடிச்சி தான் போகணும். காஃபி தான், எல்லாமே காஃபிங்களா? குத்திரும். இங்கே இந்த கரடி வருது, புலி வருது, நம்ம சும்மா பண்ணா இந்த இடத்துல பிடிச்சி இங்கே பக்கத்துலங்களா? ஆனி ஒரு 3-4 பேர் பக்கம் அடிச்சு 4 பேர் பக்கம் அடிச்சிருக்கு. அப்படியே ஏதோ ஒரு இடத்துல படுத்துக்கணும். அப்படி இல்லை, ஆமாம், வீட்டுக்கு வர முடியாது. எப்படி இருந்தாலும் 6 மணிக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்துடணும். குட்டி போட்டுக்கிறதும் அப்போ அது ரொம்ப மோசம். அப்படியே கீழே போய் கீழே வந்து ஒரு 4-5 வீடு ஏதோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யானையெல்லாம் அப்படியே இது பண்ணதாங்க. ஏன்னா பலாப்பழம்லாம் கிடக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிச்சது, வலி உசுறு போயிடுச்சுங்க. நானே பயந்து வந்து விட்டுருக்கேன். இது என்ன ஊருமா? ஏதாவது ஒன்று சொல்ல. யானை வந்தால் என்னை காப்பாற்ற மாட்டேன்? காப்பாற்றவே மாட்டியா? தெரிச்சு ஓடிடுவேன். நாங்கள் 6 மணிக்கு மேலே போக மாட்டோம். இங்கே இலக்கு வச்சு 6-6:30 மணிக்கு மேலே போட்டோம். நீங்கள் 6 மணிக்கு மேலே வெளியில் போக மாட்டீங்க, 6:30 போல் போட்டு விட்டுருவீங்க. 18 கிலோமீட்டர் வரும். எப்படி இவ்வளோ தூரத்தில் வந்து இருக்கீங்க? உங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்து இங்கே தான் இருக்கீங்க. அப்போ பட்டாங்களா எல்லாமே? பட்டா இல்லை. இல்லை, எஸ்டேட்டில் தான் எப்பவும் வேலை செய்கிறீங்களா? சம்பளம் எவ்வளோ தருவாங்க? 350. வேறு என்ன வேலைக்கெல்லாம் போவீங்க? இங்கே பேச்சு துணைகள் ஆளுங்கக்கா எப்படி என்ன பண்ணுவீங்க? இந்த 7 குடும்பம் தான் மாற்றி இது பண்ணிக்குவீங்களா? உடம்பு சரியில்லைங்களா? சரி, உங்கள் பேருங்கண்ணா? சின்னசாமி. சரி. ஒருத்தர் மட்டும் போகிறதுல வண்டியில் கூப்பிட்டு போவாங்களா? அப்படி இல்லை, கூட்டி போக மாட்டாங்க. தமிழின் இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கேஎஃப்எம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப நல்ல நாள் அமையும். பவானிசாகர் டேமுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சக்கப்படுகை அப்படின்ற ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்குங்க. அங்கே தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இருக்கிறது எல்லாமே யானை காடுங்களாமாங்க. இப்போ ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு வந்தேன். அந்த வில்லேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான யானைகள் இருக்குங்க. வேகமாக கீழே போயிருங்க. இன்னும் ஒரு மணி நேரம் கேப்பில் பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் கீழே இறங்கிடும் அப்படின்னாங்க. அதனால தான் வேகமாக அங்கேருந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழ்கோத்தகிரியிலேருந்து அப்படியே சோலூர் மட்டம் வந்து அதுக்கு கீழே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சமப்பகுதி, மலைப்பகுதி எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற நிறையா மலை கிராமங்களை தான் நம்ம இந்த எபிசோடு ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம போக போகிறது வந்து சக்கப்படுகை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சக்கப்படுகை போய் நம்ம பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு அழகாக இருக்கிற இதில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே இறங்கி அப்படியே அங்கே போய் அங்கேருந்து மறுபடியும் ஸ்டெப்ஸ் இறங்குது. அப்படியே கீழே போய் இங்கெல்லாம் கொஞ்சம் வீடு இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதுலேருந்து மறுபடியும் இறங்கி போய் கீழே வந்து ஒரு 4-5 வீடு ஏதோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இறக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கங்க. அதனால் நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வரோம். நம்ம தம்பியை வந்து இங்கே சேஃபாக அப்படியே நிறுத்திட்டு தான் போகிறோம். இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து யானையெல்லாம் அப்படியே இது பண்ணதாங்க. ஏன்னா பலாப்பழம்லாம் கிடக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதிலெல்லாம் அப்படியே வந்து ஜாலியாக இருந்துட்டு போகிறது தான் நாட்டிருக்குது. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும் மாட்டிருக்குங்க. அவ்வளோதாங்க. நீ இந்த டீலால் அப்படியே இறங்கி நடந்து போகணும். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது, அதனால் மறுபடியும் யானை கொஞ்சம் ரோட்டுக்கு வராது அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவங்கிட்ட வழி தான். இப்போ ரொம்ப ஸ்லோப்பாக இறங்குதுங்க. இது இறங்கிட்டு ஏறிடுவோம்மா? ஏறுறதெல்லாம் ஏறிடுவேன். இந்த பக்கம் பார்த்துட்டே இறங்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா யானையில் இப்படிலாம் சைட்லேயே அங்கேயும் மறைஞ்சு நிற்கும். கரடி இருந்தாலும் கொஞ்சம் மாட்டிடுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போயிட்டு வந்தோம் அந்த ஊருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் பேசிகிட்டே போனோம்னா தான் கொஞ்சம் பயமும் இல்லாமல் இருக்கும். இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அதுவும் மண் வீடு தான் கட்டி வச்சுருக்குறாங்க. யானை இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்க யோசிக்கவே இல்லை. உடனே கண்டிப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம யானை காட்டுக்குள்ளே வந்துட்டு அங்கே யானை இருக்குமா இங்கே யானை இருக்குமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அப்படியே நம்ம பாட்டுக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துடணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ரொம்ப நேரமாக இந்த இடத்துல சுற்றி வரேங்க. இந்த இடத்துல எக்கச்சக்கமான மலை கிராமங்கள் வந்து இருக்குது. என்னடா கண்ணு வீங்கிருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அப்போ தான் வைசர் ஓப்பன் பண்ணேங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ரசிக்கலாம், அப்படியே சில்லுன்னு காற்று வாங்கலாம் அப்படின்னு வாங்கினா நேராக ஒரு தேன் பூச்சி வைசரில் அடித்து நேராக இங்கே வந்து படிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பித்தது. வலி உசுறு போயிடுச்சுங்க. அப்பா, நீங்கள் இவ்வளோ இறக்கத்தில் இறங்குது, எப்படிங்க நான் போகிறது?
ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் வீங்கிருச்சுங்க. இன்னைக்கு நைட் தூங்குனதுக்கப்புறம் காலையில் எவ்வளோ பெருசு வீங்குன்னு தெரில. நல்ல வேளை அது நார்மல் தேன் குழவின்னு நினைக்கிறேங்க. ஒருவேளை அது மின்வேலின்னு போட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து தான் போய்க்கணும் போல். ஒருவேளை இந்த காட்டு தேனின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே பாருங்க, மின்வேலி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. யானை வந்து அதுக்குள்ளே வந்தால் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எவ்வளோ தூரம் தான் அதுக்குள்ளே வேலி போட முடியுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கீழே குமிஞ்சே போய்க்கலாம். ஏன்னா எப்போ இதில் போட்டு வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. சொல்லுவாங்க எப்போவுமே ஈவினிங் தான் போடுவாங்க அப்படின்னு. ஆடு தான் வச்சுட்ருக்காங்க. நிறைய சவுண்டு கேட்டுச்சா பயந்துட்டேன் நான். இவ்வளோதான் இருக்காரு. ஐயோ குலைக்குதே நாய் வேற. ஒரு குச்சி எடுத்து வச்சுக்கோ, யூஸ் ஆகிறதுக்கும். குலைக்காதடா, நானே பயந்து பயந்து வந்துகிட்ருக்கேன். இங்கே ஒரு வீடு இருக்கு பாருங்க. தம்பி சும்மா தான் வந்தேன். இங்கே இந்த ஒரு வீடு தான் இருக்கா? எங்கே இருக்கு? இன்னைக்கு கீழே போகணுமா? பக்கம்தானா? யானை இருக்கா? தெரியலையா? நான் இருக்கான்னு கேட்டு போகிறத தவிர்த்து யானை இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஏரியா ஃபுல்லாக யானை காடுன்னு தான் சொன்னாங்க. எப்போ வரும்? ஐ மீன் அந்த டைம்லலாம் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடணும். நீங்கள் அதுக்கப்புறம் வெளியே போக மாட்டிங்களா? வரலாமா? நீங்களா பள்ளம் பண்ணி அதுக்கப்புறம் வீடு கட்டினீங்களா? இந்த பள்ளம்லாம் நீங்களாக தான் வெட்டினீங்களா? ஹேய், நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க போல். இது என்ன ஊருமா? என்ன ஊர் இது? ஆ, இதனால தான் சக்கைப்படுகையா? இதுக்கு மலையாளத்தில் சக்கைன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? தெரியாதா? எங்கே படிக்கிறீங்க? கரிக்கூர். எத்தனாவது? இன்னும் யோசிச்சு பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கு. உங்கள் பேர்? நாகராஜ். சரிம்மா. இது கீழே மறுபடியும் இந்த வழியில் போகணுமா இல்லை மேலே நான் மறுபடியும் மேலே ஏறி போகணுமா? இதில் போக முடியாது. இல்லை தங்கம், அந்த 6 வீடு இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த வீட்டுக்கு எப்படி போகிறது? இதுலேயே இப்போ நான் இதில் உள்ளே வந்தால எப்படி இறங்கி போயிடலாமா? இல்லை ரோட்டுக்கு போய் தான் போகணுமா? ஏதாவது ஒன்று சொல்ல. நான் இப்போ அந்த வீடெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும். கூடவா? வரமாட்டியா? வரமாட்டியா? எனக்கு பயமாக இருக்குடா, ஏதாவது வந்துருமான்னு. யானை வந்தால் என்னை காப்பாற்ற மாட்டா? காப்பாற்றவே மாட்டியா? தெரிச்சு ஓடிடுவேன். அந்த கிராமமெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே இப்போ தான் அங்கே மேலே இருக்கிற கிராமமெல்லாம் கொக்கோடு வரைக்கும் போயிட்டு வந்தேன். அப்புறம் சரி இங்கே கீழே ஏதாவது சக்கப்படுகைன்னு ஒரு கிராமம் இருக்குன்னாங்க. அதுதான் சரி பார்த்துட்டு போகலான்னு. இதெல்லாம் யானை காடுன்னு சொல்கிறாங்கன்னா யானை எப்பவுமே வருங்களா? இது எல்லாமே சுற்றியுமே ஃபென்சிங் இருக்குங்களா? ம். ஈவினிங் எத்தனை மணிக்கு போட்டு விடுவீங்க? எத்தனை மணிக்கு போட்டு விடுவீங்க? 6:30 மணிக்கு மேலே போட்டு. நீங்கள் 6 மணிக்கு மேலே வெளியில் போக மாட்டீங்க, 6:30 போல் போட்டு விட்டுருவீங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக டெய்லியும் யானை வந்துடும். நீங்கள் டெய்லியும் பார்ப்பீங்க தானே? நான் இங்கே இருந்தாலும் பார்க்கலாம். இப்படியே போயிட்டுருக்கோம். ஓஹோ. இங்கெல்லாம் வராது. அதான் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டுக்கனால வராது. அது கீழே கண்டிப்பாக போகும். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேலை, என்ன மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க? மட்டத்துக்கு போகணும்ல எதுவாக இருந்தாலும்? நீங்கள் சோலூர் மட்டம் போகணும். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரும்? இங்கே ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே வருங்களா? 18 வரும். 18 கிலோமீட்டர் வரும். எப்படி இவ்வளோ தூரத்தில் வந்து இருக்கீங்க? இங்கே காலக்கிழமை இங்கே இருக்க வேண்டிய இருந்தாங்க அப்பா தாத்தா எல்லாமே. அப்போ நாங்கள் நாய் குலைச்சாலே பயமாக இருக்குது. யானையை பார்த்தா நாய் குலைக்கும் தானே? அதனால தான் அங்கே இங்கேன்னு திருதுன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. இப்போல்லாம் யானை வராது. இப்போ வராது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வரும். பைக்கில் வரும்போது மட்டும் தான் பிரச்சனை. பைக் பிரச்சனை தான். அது யானை லைட்டாக அப்படி தள்ளிச்சுனாலும் முடிஞ்சுது. தும்பி கூட அளவுதான். அந்த பங்களா படிக்கிற சைடில் ஃபுல்லாக யானை இறங்கிடும். 5 மணி. நான் இப்போ அந்த வழியாக தாங்கண்ணா போகணும். இப்போ பயன்படுத்தாதீங்க. நான் எப்படி போவேன் அப்புறம்?
அந்த வழி தான் போகணும். அப்புறம் நைட்டு இங்கே தான் வந்து தங்கிக்குவோம் அப்புறம். ஒரு 6 மணியெல்லாம் ஆயிரும் யானை இறங்குறதுக்கு. ரோட்டு மேலேயே நிற்கும். உங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே இங்கே தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இங்கே சொந்தமான இடம்லாம் இருக்குங்களா? பட்டாங்களா எல்லாமே? பட்டா இல்லை, சும்மா ரெவன்யூ லேண்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம். இல்லை, இது ஒரு எஸ்டேட்டு. இந்த எஸ்டேட்டில் தான் இருக்கும், சாத் பஸ் எஸ்டேட். ஓ, இது உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடமெல்லாம் இல்லையா அப்போ? இல்லை. இப்போ சக்கப்படுகை அப்படின்றது வந்து எஸ்டேட்டுக்காரவங்களுக்கு தான். நாங்கள் இருக்கிறோம் ஃபஸ்ட்லேருந்து தாத்தா அவங்கள இருந்திருக்காங்க. அதில் நாங்கள் இப்போ அப்படியே இருக்கிறோம். ஓஹோ, இப்போ நீங்கள் அதான் உங்களுக்கு நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு அப்புறம் இருக்கிறவங்க இருக்கலாம், அப்படியே அவங்களாம் அனுபவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில் விற்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதான் அப்போ நீங்களே எஸ்டேட்டில் தான் இப்போவும் வேலை செய்கிறீங்களா? எல்லாருமே எஸ்டேட் வேலை தான். உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ தருவாங்க? எங்களுக்கு 350 ரூபா. இப்போ 400 ரூபா கொடுக்குறாங்க, 50 ரூபா ஏற்றிருக்காங்க. வேறு என்ன வேலைக்கெல்லாம் போவீங்க? வேறு இந்த மரம் வெட்டுற வேலை, அப்படி மரம் தூக்குற வேலை இந்த மாதிரிலாம் போவீங்க. அவ்வளோதான், இந்த 2 வேலை தான் மாற்றி மாற்றி போய்க்குவீங்க. வெளியிலலாம் போவீங்களா? கோத்தகிரியா இந்த மாதிரிலாம் வேலைக்கெல்லாம் தங்கி வேலை செய்கிற மாதிரி? போனோம், கம்பெனியில் போனோம் கீழே. திருப்பூர் போயிட்டு வந்தோம். ஓ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பனியன் கம்பெனி போகிற காசும் இதுவும் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அங்கே தங்கி சாப்பாட்டுக்கு அது இதுன்னு பார்க்கும்போதெல்லாம் இதுவே பரவாயில்லன்னு தான் தோணும். அதனால் வந்திருப்பீங்க திரும்பி. அப்படி வந்துட்டோம். இங்கே உங்களுக்கு பள்ளிக்கூடம் அந்த மாதிரிலாம் போகிறதுனால மட்டத்துக்கு தான் போகணுங்களா? இல்லை, இங்கே கரிக்கூர் 5ஆம் கிளாஸ் வரைக்கும், 10ஆம் கிளாஸ் 10வது வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே தான் போகணும். அப்புறம் நீங்கள் 5-6 மணிக்கு மேலே வெளியிலே போகிறதில்ல. போனால் தானே பிரச்சனை அப்படின்ட்டு போகிறதே இல்லை. சரிங்க. உங்களுக்கு தண்ணி வசதி அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்களா எல்லாமே? இது எங்கேருந்து வருது உங்களுக்கு தண்ணி? அங்கே அந்த பங்களாப்படிக்கு இன்சைடில், மங்களாப்படுகை இந்த பக்கம் அந்த கிணத்துல இருந்து அப்படியே வருதுங்களா? ஓ, இந்த டேங்க் இங்கே கட்டியிருக்காங்களா? இந்த ஊருக்கு தனியாக கட்டியிருக்கா? இங்கே வந்ததெல்லாம் அப்படியே அங்கே மேலே வேறு ஊர் மாற்றிருக்காங்க. ஓ, மொத்தத்தில் அங்கேருந்து இங்கே தண்ணி வந்துடும். எப்போவுமே இருக்குங்களா? 24 மணி நேரம் தண்ணி வந்துகிட்டே இருக்குமா? நாங்கள் போய் திருப்பி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வரும். ஓ, நீங்கள் போய் திருப்பி அதாவது அந்தந்த கிராமத்துக்கு அப்பப்போ எடுத்துக்குவாங்க. அது முறை மாதிரி, இந்த ஒரு வாரத்துக்கு இந்த கிராமத்துக்கு, அடுத்த வாரத்துக்கு இந்த கிராமம், அந்த மாதிரி. ஓ, நாங்கள் இப்போ இந்த தண்ணியை யூஸ் பண்ணுறதில்ல. கிணத்துல அங்கே இருக்குது, அந்த கிணத்து யூஸ் பண்ணுறோம். இது கீழே கிணறு இருக்குங்களா? அப்படி வழி இருக்குது. சரி. அந்த வழியில் தான் இது கீழே இருக்க அந்த 6 வீட்டுக்கும் இதிலே போகலாங்களா? இப்படி போயிட்டு இப்படி கீழே போகலாம். சரி, ஓகேங்கண்ணா. நான் அப்படியே சும்மா இப்போ வீடெல்லாம் போய் அப்படியே பார்த்துட்டு வரேங்கண்ணா. இப்போ யானை இருக்காதுல்ல? இப்போ யானை. சரி, ஓகே. 7 மணி அப்படி தான். ஹாய், பாய். பாய் சொல்கிறா, பரவாயில்லடா, வெக்கப்படுறாடே. வாங்க, இனி ஒரு 5-6 வீடு இருக்குது. அந்த வீட்டெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். ஐயோ, எல்லா இடத்துலையும் டாகியாக படுத்துருக்கு. நான் இங்கே இருக்கிற நாயெல்லாம் கடிக்குமா? கடிக்காதில்ல? இதுலேயே போகலாம்ல? என்னங்கண்ணா இதில்? சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. பாருங்களா, சின்னதாக வீடு கட்டிக்கிறாங்க. காசு பணம் இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக கட்டிக்கிறாங்க. டே நான் தான் ஒன்றுமே பண்ணல, இல்லை சும்மா தானே வரேன். இங்கே கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு கீழே அப்படியே வீடுங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா சக்கப்படுகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா என்ன சத்தம்? இங்கேயும் யாரும் இல்லை. டே அதுக்கப்புறம் நம்ம வீடுகள் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கான்கிரீட் ரோடெலாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்தாலும் இதில் வந்து அப்படியே கீழே இறங்கி வந்துடுறதாட்டிருக்கு. அதுலேருந்து வந்து அங்கேருந்து அப்படியே இறங்கிக்கிறது. இவ்வளோ தாங்க சக்கப்படுகை. எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க மக்கள்லாம். அதனால் யாருமே இப்போ வீட்டில் இல்லை. இப்போ இருந்த அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம கொஞ்சம் பேசினோம். என்ன சவுண்டு? மரகத புறாங்க. இங்கே இருக்கிற புறாலாம் வேறு மாதிரி இருக்குங்க, அழகாக இருக்குது. வேறு எதுவும் வந்துட போகுதுங்க. எனக்கு வேறு அதுதான் பயமாக இருக்குது.
அப்படி தூங்கும் சரி 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 சும்மா தான் சரி போய்ட்டுறேன். எங்கள் தலைவர் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தாலும் வருவார். இதுக்குள்ளே எங்கேயோ போகுது, நம்ம எங்கேயும் போக வேணாம். இதை தான் வந்து சக்கப்படுகை அப்படின்னு சொல்கிறாங்க. கரடி இந்த மாதிரிலாம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். டேய் என்னடா சத்தம்? அப்படியே மேலே மேடு ஏறிக்கிட்டே தாங்க போகுது. அங்கேருந்து ஈஸியாக இறங்கிட்டேன். அவங்க வீட்டை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வர்றது கொஞ்சம் கஷ்டங்க. இங்கே ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அக்கா கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? தண்ணி கொஞ்சம் தரீங்களா? அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்புங்க. ஓ நீங்கள் தானே எல்லோரும்? இதெல்லாம் இப்போ தான் பூசிருப்பீங்களாட்டிருக்குங்கக்கா? அப்பப்போ நீங்கள் செய்யணும். மழையெல்லாம் வந்ததுன்னா கரைஞ்சிருங்களா? எனக்கு எந்த பச்சை தண்ணி தாங்க நான் எப்போவுமே குடிப்பேன். நீங்கள் அதே கொடுங்க. சில்லுன்னு இருக்கு. பரவாயில்லையே. கவர்மெண்ட்டில் அந்த மாதிரிலாம் வீடெல்லாம் கட்டலைங்களா? கட்டி கொடுக்கல? 3 வீடு கட்டியிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை குடும்பங்கக்கா இருக்கும்? 7 குடும்பம். 7 குடும்பம் இருக்காங்க. இந்த சக்கப்படுகை அப்படின்றதுல 7 குடும்பம் தான் இருக்காங்க. உங்களுக்கு இந்த விவசாயம் இதெல்லாம் பண்ணுவீங்களாங்க? என்ன மாதிரி பண்ணுவீங்க? தினை விதைப்போம், தெனை, ராகி ராகி, விதைப்போம். ஓ அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. பெருசாக பண்ண முடியாது இல்லைங்க, யானை இருக்கிறதுனால. ஏதோ வீட்டுக்கு தேவையானதை நீங்களே செஞ்சுக்குவீங்க. சரி சரிங்க. இல்லை அது இல்லாமல் வேறு ஏதாவது வேலைக்கெல்லாம் போவீங்களா? வேலைக்கு இங்கே வேலையே இல்லை. வேலை இல்லை. சொல்கிற மட்டும் மேலே பண்ணல வேலை. அந்த எஸ்டேட் வேலைக்கு அந்த மாதிரிலாம் போனால் தான் உண்டு. உங்களுக்கு ரேஷன் கடை அப்படியெல்லாம் போகிறதுன்னு எங்கே போவீங்கக்கா? ரேஷன் இங்கே கொண்டாந்து போட்டுருவாங்க. பக்கம் அதை பிக்கப்பில் கொண்டாந்து போட்டுருவாங்களா? வக்கன மரம் போகணுங்களா? அங்கே இங்கே தரோம். அட இங்கே அங்கே போய் வாங்கிட்டு வரணும். இந்த மளிகை பொருள் எதுக்குலாம்? அதெல்லாம் காய்கறி, காய்கறிக்கு வண்டிக்காரு கொண்டாந்து கொடுப்பாங்க. சரி சரி. ஓ அதுதான் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்காரவங்க தான் வராங்க. அதில் தான் இப்போ எல்லாமே வாங்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் சோலூர் மட்டம் போகணும் ஒரு இதுக்கும். நீங்கள் இங்கேருந்து சோலூர் மட்டம் போகிறதுக்கும் வண்டி பிடிச்சி தான் போகணும். ஆமாங்க. இப்போது தனித்தனியால் வண்டியில் அப்படியெல்லாம் யார்ட்டையும் இல்லை. வண்டி இங்கே ஒரே வண்டி ஓடுது. இல்லை இருந்தாலும் அங்கே நிறுத்திட்டு தான் இங்கே வர முடியும். ஆமாங்க. வண்டி வச்சுருந்தாலும் அங்கே தான் நிறுத்த முடியும். அது யானைக்கு ஏதாவது வந்ததுன்னா தாக்கிடும். அதனால் வண்டியும் யாரையும் வச்சுருக்க முடியாது. எப்படிங்கக்கா வாழ்கிறீங்க இதில்? எனக்கு வர வர பயமாக இருக்குது. எங்கேயும் யானை நிற்குமா, அது இருக்குமா இது இருக்குமான்னு. நானும் 2 நாளாக நேற்றுலேருந்து காணேன். இல்லாட்டி 2 மணிக்கு வந்துடும் அந்த பக்கம் வந்து இப்படி. அப்படிங்களா? இன்னைக்கு வரக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். 2 நாளாக வரல. நான் இன்னைக்கு சேஃபாக கீழே இறங்கணும்ல. ம். அப்போ இவ்வளோ எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தானாங்க்கா? காப்பி காஃபி தான், எல்லாமே காஃபிங்களா? ஏன்னா வந்ததுலேருந்து பார்க்குற எல்லாமே காஃபி தான் மேக்ஸிமம் போட்டிருக்காங்க. இந்த மலைத்தொடர் ஃபுல்லாகவே காஃபி தான் இருக்குது. அப்போ கரடி அதிகமாக இருக்குமேங்க்கா? கரடி இருக்குது. ஆ காட்டெருமை. காட்டெருமைலாம் ஒன்றும் பண்ணாது இல்லைங்கக்கா? சொல்லுங்களா குத்திரும். இங்கே ஊட்டி சைடில் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. அது பாட்டுக்கு நம்ம நார்மலாக வளர்த்துற மாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு போயிடும். ஆளுக்குள்ளே இருக்கிற பழகிருச்சு. இங்கே இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் பழகல. இருக்கிறது அப்படி இல்லை. குத்திரும். இந்த தகரமெல்லாம் இப்போ தான் போட்டிங்களாங்க்கா? அது போட்டு 10 வருஷம் மேலே. 10 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் இந்த புல்லெல்லாம் போட்டிருப்பீங்க. டேய் இதெல்லாம் உங்களுக்குலாம் பெரிய காவல் மாதிரி தானேங்க்கா? யானை ஏதாவது அனிமல் வந்துச்சுன்னா உடனே கத்த ஆரம்பிச்சிடும். அப்போ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்குவீங்க. குட்டீஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களா? ஆமாம். ஏன்னா எங்களுக்கு ஒரே பையன் தான். இங்கே குழந்தைனார் இருக்குது 2 பையன். ஓ இப்போ இதில் வந்து 2 குடும்பம் இருக்கீங்களா? எங்கள் வீடுக்கு இந்த குருபஸ் வீடு. இன்றைக்கி காலையிலேருந்து இந்த ஏரியாலாம் சுற்றிட்டு இருக்கேங்க்கா. எல்லா கிராமமும் போயிட்டேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். என்ன ஊர்? கொக்கோடு மேலேங்க்கா. கீழே ஒரு ஊர் இருக்கும்ல, சாமக்கோட்டல் வரைக்கும் எல்லா இடமும் போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன். எல்லா இடத்துலையும் ஒரே இதுதான், யானை வந்துடும் பார்த்துப்போங்க, யானை வந்துடும் பார்த்துப்போங்க. அதான் சொல்கிறாங்க, இங்கே வரைக்கும் யானை வருங்க பார்த்துப்போங்க அப்படின்றாங்க. நான் அதனாலேயே யோசிச்சுட்ருக்கேன். வெள்ளரிக்கோம்பை போயிருந்தோம். அந்த ஜானகி அம்மாவை வந்து யானை மிதித்து கொண்டுருச்சு இல்லைங்கம்மா, தெரியுங்க இல்லைங்கம்மா. அப்புறம் அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். இப்படி தானே நம்ம எல்லாம் முன்னாடி இருந்திருப்போம்.
இப்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேயே இதே மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இப்போ தானே எல்லாமே மாறிடுச்சு, எல்லாம் இங்கேருந்து போனவங்க தானே. அதனால் சரி நம்ம சொந்தக்காரங்க தான் மேலே இருப்பாங்க, போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்தேங்க்கா. இங்கே பேச்சு துணைகள் ஆளுங்கக்கா எப்படி என்ன பண்ணுவீங்க? இந்த 7 குடும்பம் தான் மாற்றி மாற்றி இது பண்ணிக்குவீங்களா? வேறு எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறதுனால வாங்க போகலாம் அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து போக வேண்டியதான். உங்களுக்குள்ளே தான் மாற்றிக்கணும் எதுவாக இருந்தாலும். எத்தனை மணிக்குக்கா சுமார் எத்தனை மணிக்கு யானை வர ஆரம்பிக்கும்? ஆனை இருந்துச்சுன்னா 2-3 மணிக்கெல்லாம் வந்துடும். 2-3 மணிக்கெல்லாம் வந்துடும். 5-4 மணிக்கெல்லாம் இப்படியே வந்துடும். இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், ரோட்டு மேலாம் வந்துடுங்களா? நைட்டுக்கு தான் ரோட்டில் போகுது. நைட்டு ரோட்டில் வந்துடும். இப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரிங்கக்கா. பங்களாப்பள்ளிக்கு அந்த பேரை சொல்ல முடியாது, கடல்ல வருது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் அந்த வழியாக சோலூர் மட்டும் போய் மறுபடியும் நான் கீழ்கோத்தகிரி அங்கெல்லாம் போகணும். போய் அப்படியே கோயம்புத்தூர் போகணும். வண்டி இருந்துச்சுன்னா போயிடலாம், நடந்து போனது பயம். அதான் நடந்து போனால் அதான் அந்த பாட்டியே பார்த்தீங்கன்னா சைடில் மறைஞ்சு நின்று தான் போட்டு மிதிச்சிருச்சுங்களாம்மா நாங்கள் வெள்ளரி கோம்பையில். இத்தனைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்போவும் நடந்ததாம்மா அந்த மாதிரிலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி நடந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி இதே மாதிரி தான் காஃபி மரம் தான் இருந்திருக்கு, அந்த பக்கமாக நின்றுருக்கு. கரெக்டாக அவங்க கிராஸ் பண்ணுறாங்க, அப்போ தான் பார்த்துருக்காங்க யானையவே. திடீர்னு பார்த்துட்டு பின்னாடி வந்த 2-3 பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசு இருக்கிறவங்க திருப்பி ஓடிட்டாங்க. பாட்டி என்ன பண்ண முடியும், அவங்க யானைக்கு பக்கத்துலேயே போயிட்டாங்க. அது திரும்பி ஓடி வரும்போது கரெக்டாக பாட்டியை ஃபஸ்ட்டு பாட்டி தானே இருந்திருப்பாங்க, டக்குன்னு பிடிச்சிருச்சு. பிடிச்சி தும்பிக்கையில் இழுத்த உடனே இவங்க கீழே விழுந்திருக்காங்க. விழுந்த உடனே ஒரு மீதி, அவ்வளோதான். அதனால தான் இப்போது மற்ற விலங்குகள்லாம் ஓரளவுக்கு பார்த்தா கொஞ்சம் உள்ளே போயிடும், யானையெல்லாம் போகாது. அது நம்மளை எதிர்த்து தான் வந்து நிற்கும். பக்கத்தில் போய் மாட்டிக்கிட்டோம்னா தான் பிரச்சனை. முன்னாடி பார்த்தோம்னா கூட எங்கேயாவது ஓடலாம், பக்கத்தில் போயிட்டு என்ன பண்ணுறது? சரிங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா, வரேங்க்கா. இதுலேயே இந்த புட்பாதெல்லாம் மேலே போயிருங்க. இதுலேயே போய்க்கலாங்களா இந்த பாத்ரூம் ஓடி? சரி ஓகே, வரேங்க்கா, நன்றிங்கக்கா. இதுலைங்களா? சரிங்கக்கா, ஓகேங்க. சக்கப்படுகை நம்ம இதிலேருந்து ஏறி முடிச்சிட்டோம், அவ்வளோதாங்க. நம்ம வரும்போது இங்கே தான் நாய் குலைச்சிது. இதுலேருந்து இறங்கி போய் அவங்க வீட்டை பார்த்தோம். அங்கே ஒரு 4 வீடு இருக்குது. இந்த அக்கா வீடு இங்கே இருக்குது. இவ்வளோ தான். இதுக்கு கீழெல்லாம் வீடெல்லாம் கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்காங்க. இது வந்து சக்கப்படுகை அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. டேய் கடிக்குது வருங்க. வீட்டில் சோறு போடலையாடா உனக்கு? அப்படிதான். இதுகளை தான் மேய்க்குன்னு நினைக்கிறேன். இப்போ யானையெல்லாம் இந்த பக்கம் இருக்குங்களா? கீழே தான் இருக்குங்க. இப்போ ரோட்டில் எல்லாம் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா? சரி. உடம்பு சரியில்லைங்களா? ஓ, நீங்கள் தான் அந்த பக்கம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தீங்களா சத்தம் போட்டு? சரி. உங்கள் பேருங்கண்ணா? சின்னசாமி. சரி. இதே கிராமம் தான், காலங்காலமாக இங்கே தான். எப்படிங்கண்ணா யானைக்காடு விவசாயம் ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி பண்ணுறீங்க? நான் நார்மலாக சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் கூலி வேலைக்கு போனால் தான் உண்டு. ஆமாம், அது ஒரு நாளைக்கு போனால் 100 ரூபா வாங்கிக்குவாங்க. சரி. 2 பேர்லாம் போனால் 400 ரூபா இப்போ வண்டிக்கு. அந்த வண்டிக்கே உங்களுக்கு அவ்வளோ காசு ஆயிடுதுங்க. இப்போ ஒருத்தர் மட்டும் போகிறதுனா வண்டியில் கூட்டு போவாங்களா? அப்படி இல்லை, கூட்டி போக மாட்டாங்க. 10 பேர் சேர்ந்து தான் போய் ஆகணும். அதான் ஒரு ஆள் வந்து 1000 ரூபா வாங்கிடுவாங்க. ஒரு ஆளாக வந்து 1000 ரூபா போயிடும். ஆமாம். ஏன் என்னாச்சு உங்களுக்கு? அது என்னமோ 2 நாள் பேதி எடுத்துச்சு. ஆமாம், அது நல்ல மெதுவாக நடந்து வந்தால் சரிங்க. தண்ணி தவாச்சு, அது நல்லா வந்துருச்சு. சரிங்க. இப்போ உங்களுக்குலாம் இந்த ஆடு மேய்க்கிறது தான் ஒன்றும் தோட்டத்து வேலை, இல்லைன்னா ஆடு மேய்க்கிறது, இவ்வளோ தான் இருக்குது. அருவாலை பயங்கர ஷார்ப்பாக வச்சுருக்கீங்களே அருவாலா? ஆமாம், அதில் எப்படின்னா நம்ம ஒண்டியே போடணும். ஆமாம், எப்போவுமே அருவா வச்சுருப்பீங்களா? ஆமாம், கையோட நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே ஒரு அருவாவை கையில் வச்சுக்கிறது. கையில் வச்சேன்னா நம்ம அது வந்து யாரையும் தாக்குறதுக்கு இல்லை, நம்ம பாதுகாப்புக்கு. நம்ம அந்த மாதிரி தாக்குறதுக்கு இல்லை. அதான் நம்ம பாதுகாப்பு வைக்கணும். ஆமாம், இங்கே இந்த கரடி வருது, புலி வருது, நம்ம சும்மா பண்ணால் தாக்காது. இப்போ கரடியில் யாரையாவது தாக்கியிருக்காங்கண்ணா? அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? அது ஃபஸ்ட்டில் இங்கே சித்தப்பனை அப்படி இந்த இடத்துல போச்சு. இதை இங்கே பக்கத்துலங்களா? சரி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் இருந்துட்டாரு. ஓ, சரி. இந்த புலியெல்லாம் யாரையும் அடிக்கிறது இல்லை? புலியில் இந்த பக்கம் அடிக்கிறது இல்லை. யானை ஒரு 3-4 பேர் பக்கம் அடிச்சு. 4 பேர் பக்கம் அடிச்சிருக்கு. ஆமாம், நீங்கள் ஒரு 5-6 மணிக்கு மேலே வெளியே வர முடியாது இல்லைங்கண்ணா? ஆமாம், அப்படியே ஏதோ ஒரு இடத்துல படுத்துக்கணும், அப்படி இல்லை. ஆமாம், வீட்டுக்கு வர முடியாது.
ஓ இப்போ எங்கேயாவது டைம் ஆயிடுச்சுன்னா அதே ஊரில் இருந்துக்கணும், எங்கேயாவது ஒரு கோயிலையாச்சும் படுத்துக்கணும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சொந்தக்காரனா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சாப்பாடு கொடுத்தா கரெக்ட் கரெக்ட். இந்த ஊர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஊராக தானே இருக்கும், ஏதாவது ஒரு வீட்டில் வந்து இருந்துக்குவீங்க. ஆமாம், அதனால தான் நமக்கு இங்கே எப்படி இருந்தாலும் 6 மணிக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்துடணும். இல்லைன்னா இங்கே சுற்றி வருது, கரடி வருது. ரோட்டில் எப்படியோ 2 பேர்னா துரத்திடலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். தனியாலாம் வந்தோம்னா ஆமாம், இப்போ தெரியும் அதுக்கு, 2-3 பேர் கூட்டமாக வந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, பயம் வந்துடுச்சு. தனியாலாம் வந்தாங்கன்னா எல்லாம் ஓடவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓடுனா அது அப்படி வந்து அதுக்கு எவ்வளோ மேலே ஏறினாலும் ஏறிடுமே, அது மரத்து மேலே ஏறிடும், எப்படி இது தப்பிக்கவே முடியாது. அதுதான் ரொம்ப தொல்லைங்க. ஆனால் நீங்கள் விரட்டினா ஓடாதுங்களா? தனியாக போகும்போது விரட்டினோம்னா விரட்டினா ஒன்று போகுது, ஒன்று ரொம்ப மோசம். வந்துருக்காங்க. பெருசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், மோசம் அது. குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஓடிடுமா இருக்கும். அந்த குட்டி போட்டுக்கிறதும் அப்போ அது ரொம்ப மோசம். குட்டி போட்டு இருந்ததுனாலே அது கொஞ்சம் முறுக்கமாக தாங்கண்ணா இருக்கும். அது ரொம்ப கோவாரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். சக்கப்படுகை. இப்போ வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஆமாங்கண்ணா, மேலே நிறுத்திட்டு தான் வந்திருக்கோங்கண்ணா. அதான் இல்லைண்ணா அவ்வளோ தூரம் எப்படி நடந்து வர்றது? பயம் இருக்குது, அந்த பக்கம் நான் வண்டியில் வர்றதுக்கே பயங்க. எனக்கு பக்கத்தில் பார்க்குறதா, ரோட்டை பார்க்குறதா, ரோடும் சரியில்லை. நான் ரோட்டை பார்ப்பேனா, யானை நிற்குதான்னு பார்ப்பேனா, கரடி இருக்கான்னு பார்ப்பேனா, பயந்து தான் வந்தேன். இருந்தாலும் இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு 7-8 குடும்பம், 7-8 ஊர் இருக்குன்னு சொன்னாங்க. சரி அப்படியே எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. இப்போ இங்கெல்லாம் போயிட்டாங்கண்ணா, சாமக்கூடலில் எல்லாத்தையும் போயிட்டு, மேலே கொக்கோட எல்லாம் போயிட்டு திருப்பி இந்த வழியில் போகிறாங்க. அப்புறம் இது கீழே ஒரு கிராமம் இருக்குன்னாங்க. சரி அதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. நீங்கள் இங்கே சாப்பாடெலாம் நார்மலாக அரிசி தான் யூஸ் பண்ணுறீங்க, அந்த கம்பு இந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல? கம்பெல்லாம் இங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு அதை நிப்பாட்டாங்க. 2-3 மாதம் ஆயிடுச்சு. இந்த கம்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த வண்டியிலே. ஆமாம், இப்போ நமக்கு அந்த ரேஷன் அரிசி தான். உங்களுக்கு ரேஷன் அரிசினா இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த வக்கன மரத்துக்கிட்டே வந்துடும், அந்த லாஸ்ட்டில் போய் முடிகிற இடம் அங்கே வந்துடும். சரி 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 சரி, வரேங்கண்ணா. ரொம்ப நன்றி, உங்களை எல்லாம் சந்திச்சதில் சந்தோஷம். வரேங்கண்ணா. சின்னசாமி கரெக்டுங்களா? சரிங்கண்ணா, வரேங்க. சரிங்க, ஓகே. நம்ம இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து கிளம்பலாம். இதுக்கு மேலே எனக்கு வந்து இங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை. பிகாஸ் இங்கேயே பக்கத்துலலாம் கரடி இதெல்லாம் நிறைய சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இங்கேருந்து அப்படியே கண்ணு வலிக்குதுடா சாமி, அப்படியே வந்து கிளம்பிடலாம். இனி போயிட்டு நேராக அவங்க வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா பங்களா படுகை, அதுலேருந்துலே உங்களுக்கு ஃபுல்லாகவே யானை எப்போ வேணாலும் வரும் அப்படின்றாங்களே. அதனால் நம்ம எங்கே நிற்க வேணாங்க, இதோட இந்த எபிசோடை வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. அன்டில் டாடா பாய். வேறு ஏதாவது இடையில சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா வேணால் நான் போடுறேங்க, இல்லைன்னா ஓப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்படியே ஃபுல்லாக நீ மேடு ரொம்ப ஏறுதுங்க இதில். சரி ஓகே, நான் இனி வந்து கையும் வலிக்குது, சார்ஜ் முடிஞ்சிருச்சு. இனி வந்து நம்ம அப்படியே கிளம்பிடலாங்க. டைம் போக போக பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் கஷ்டமாயிடும். நம்ம வேறு இனி திரும்பி 100 கிலோமீட்ரு போகணும். கோயம்புத்தூர் போய் நம்ம போகிறதுக்கு டைம் ஆயிரும். மேடு ரொம்ப செங்குத்தில் ஏறிட்டே தாங்க இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், I will meet you with my next super duper video. Until tada, bye. Patu patu mas, friends. Love you friends. Love you all.